கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்ல வந்திருக்க நியூ சேலஞ்ச் தி ஃபயர் அண்ட் ஐஸ் பேஸை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டயக்னலா இன்ஃபோர்னோ வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் டிஃபெண்ட் பண்ண ஒவ்வொரு பக்கமும் 3 மோனோலித், சென்டரில் டனல் கவர் பண்ண 2 ஸ்கேட்டர் ஷாட்ஸ். இது எப்படி கிளியர் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஃபர்ஸ்ட் பேஸோட அந்த பக்கத்தில் ஐஸ் கூலியும் கிங்கையும் வச்சு அட்டாக் ஸ்டார்ட் பண்ணுங்க. கிங் ஏர் டிஃபென்ஸை முடிச்சதுக்கு அப்புறம் லெஃப்ட் சைடில் ஐஸ் கூலும் இன்ஃபோர்னோ பேபி டிராகன் பலூன் வார்டன் எல்லாருமே இறக்கணும். வார்டன் கிரவுண்ட் மோட்ல இருக்கான்றது ஒன்ஸ் செக் பண்ணிக்கங்க. அந்த பக்கம் கிங் ஹீரோ ஆல் கிட்ட போகும்போது பவுலர் இறக்கி விட்டீங்க அப்படின்னா அந்த 3 டிஃபென்ஸ் வரைக்கும் அவங்க பார்த்துப்பாங்க. கேனன் அட்டாக் பண்ணும்போது எபிலிட்டி அன்லாக் பண்ணீங்க அப்படின்னா 3 கேனன் காலியாகும். இந்த பக்கம் இன்ஃபோர்னோ வரைக்கும் அதோட டேமேஜ் இருக்கும். வார்டன் இந்த பக்கம் தனியால டிஸ்ட்ராய் பண்ணிட்டு பில்டர் அண்ட் வரைக்கும் வரும். சென்டர்ல இருக்கிற இன்ஃபோர்னோஸ் வார்டன் அட்டாக் பண்ணும்போது இந்த இடத்துல எபிலிட்டியை பயன்படுத்திங்க அப்படின்னா ஃபயர் பால் அங்க நடுவில் இருக்கிற எல்லா இன்ஃபோர்னோவையும் காலி பண்ணிடும். ஃபயர் பால்ல டிஸ்ட்ராய் ஆகாத இருக்கிற இன்ஃபோர்னோஸ்க்கு நடுவில் கொஞ்சம் எர்த்வாக் போட்டீங்க அப்படின்னா அதுவுமே டிஸ்ட்ராய் ஆயிடும். இதுக்கப்புறம் கிங்கை ஹீல் பண்ணிட்டு ரைட் சைடில் ஆர்சி இறக்கி விடணும். இந்த இடத்துல முக்கியமானது ஆர்சியோட எபிலிட்டி அன்லாக் ஆகாம பாத்துக்கிறது. தேவையான அப்ப அதிக டேமேஜ் வரும்போது இன்விசிபிள் ஸ்பெல் போட்டுக்கங்க. ஆர்சி ஸ்கேட்டர் ஷாட் அட்டாக் பண்ண வரும்போது எபிலிட்டி அன்லாக் பண்ணீங்க அப்படின்னா மொத்த ஏரியாவுமே போட்டு பொளந்து கட்டிடும். ஸ்கேட்டர் ஷாட் டவுன் எல்லாம் கிளீன் ஆனதுக்கு அப்புறம் லெஃப்ட் சைடுல குயின் இறக்கி விட 3 மோனோலித்தும் அதுவே பார்த்துக்கும். இந்த இடத்துல ஆர்சி டெட் ஆனதுக்கு அப்புறம் ரிமைனிங் இருக்கிற 2 ஹீரோ ஹீலிங்க நீங்க எங்க வேணாலும் பயன்படுத்தலாம். முக்கியமா ஆர்சி கண்டிப்பா பயன்படுத்தணும். இன்னொன்று வந்து கிங்குக்கு பயன்படுத்தலாம். லாஸ்ட் 10 செகண்ட்ஸ்ல 3 ஸ்டார் கண்டிப்பா வரும். முத வாட்டி வரலாம், ஒரு 2 வாட்டி ட்ரை பண்ணுங்க. நீங்க மறக்க கூடாது, கிராண்ட் வார்டனை இறக்கும் போது கிரவுண்ட் மோட்ல இருக்கணும். ஆர்சி மோனோலித்தை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கேட்டர் ஷாட் கிட்ட வரும்போது தான் எபிலிட்டி அன்லாக் பண்ணணும். வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, ஹாப்பி நியூ இயர்.